அவருக்கு ஆமாம், அவருக்கு இந்த துரோக அரசியல் என்பது ஒருபோதும் வராது. தனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்த உடனே எல்லாரையும் மிதிச்சிட்டு மேலே போகணும் அப்படின்னு இல்லை. ஒரு முதலமைச்சர், அதாவது நீங்கள் உதாரணத்துக்கு சொல்கிறேனே, இவர் தான் கட்சியினுடைய பிரதான ஒருங்கிணைப்பாளர். திரு எடப்பாடி அவர்கள் நம்பர் 2 தான், இல்லை 1Aன்னு கூட வச்சுக்கலாம். 1 இவர், அவர் 1Aன்னு வச்சுக்கலாம். முதலமைச்சராக எடப்பாடி சொல்றீங்க 1. ஆமாம். அப்போ முதலமைச்சர், துணை முதலமைச்சர், ஆட்சியை இருவரும் இணைந்து நடத்துவோம். சரி, இப்போ நான் கேட்டது என்னன்னா, கட்சியை இல்லை சொல்கிறேன், எங்கே இந்த அவருடைய அந்த சாமர்த்திய குறைபாடுக்கு நான் சொல்லணும்ல, அதை தான் சொல்ல வரேன். அப்போ ஒருங்கிணைப்பாளர் எடுக்க வேண்டிய முடிவுகளை, ஒருங்கிணைப்பாளர் கலந்து ஆலோசித்து எடுக்க வேண்டிய முடிவுகளை எல்லாமே திரு எடப்பாடியும் அவரை சார்ந்தவர்கள் எடுத்து அழுத்தம் கொடுத்து கையெழுத்து பெறுகிற நிலை இருந்தது. அன்றைக்கு நான் தான் ஒருங்கிணைப்பாளர், என்னை வச்சு டிஸ்கஸ் பண்ணி பண்ணணும் அப்படின்னு சொல்லலை. ஏன் கட்சி மறுபடியும் ஒரு பிரிவை சந்திச்சுக்க கூடாது.